வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். இப்போது தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அரையாண்டு விடுமுறையில் இருக்கீங்க. அரையாண்டு விடுமுறையில் வகுப்புகள் நடத்தக்கூடாது அப்படின்னு தனியார் பள்ளிகள் இயக்ககம் அறிவிச்சிருந்தாலும் கூட இந்த 10, 12 பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய பக்கங்களில் சிறப்பு வகுப்புகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ அவங்களுக்கு அடுத்ததாக ரிவிஷன் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. தனியார் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் மாடல் எக்ஸாம்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஹாஃப் இயர்லியே ஃபஸ்ட் மாடலாக தான் அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்தடுத்து மாடல் 1, மாடல் 2, மாடல் 3 அந்த மாதிரி நடத்திக்கிட்டு போவாங்க. கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் 1, ரிவிஷன் 2 சில டிஸ்ட்ரிக்டில் பிளான் பண்ணாங்கன்னா ரிவிஷன் 3 வரைக்கும் எக்ஸாம்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இன்னும் பார்த்திங்கன்னா 2 மாதம் தான் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஜனவரியில் 1, பிப்ரவரியில் 1, 2 மாடல் எக்ஸாமுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாடல் எக்ஸாம் தான் நம்ம ரிவிஷன் எக்ஸாம் சொல்கிறோம். ரிவிஷன் எக்ஸாம்னால் ஃபுல் போர்ஷனில் தான் உங்களுக்கு நடக்கும். பாதியாக நடக்காது. 50% 50% வச்சாங்கன்னா கூட படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஃபுல் டெஸ்ட்டாக எழுதும்போது தான் உங்களுக்கு மாடல் எக்ஸாம்னால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ரிவிஷன் எக்ஸாம் வரக்கூடிய ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் உங்களுக்கு நடக்க இருக்குது. குறைஞ்சபட்சம் 2 ரிவிஷன் எக்ஸாம்ஸ் நீங்கள் கட்டாயம் எழுதுவீங்க. சில டிஸ்ட்ரிக்ட்லாம் எப்படி வைப்பாங்க அப்படின்னா, பொங்கலுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன், பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன், பிப்ரவரியில் ஒரு ரிவிஷன்னு 3 ரிவிஷன் வைப்பாங்க. இன்னும் சில பள்ளிகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, பாடங்கள் நடத்தி முடிக்காமல் இருப்பாங்க. அப்படி பாடங்கள் நடத்தி இருக்காங்க அப்படின்னா, அந்த பள்ளிகளில் பாடங்களை நடத்தி முடிச்சுட்டு பொங்கலுக்கு பிறகு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ரிவிஷன் கொடுத்துட்டு மாடல் எக்ஸாம் வைப்பாங்க. இப்போ மழையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சென்னை உட்பட 5 மாவட்டங்கள்லையும், தென்பகு மாவட்டங்களில் 5 மாவட்டங்கள்லையும், இந்த 10 மாவட்டங்கள் மழையால் பெரிதும் பாதிக்கப்பட்டு அரையாண்டு தேர்வே தள்ளி வைக்கக்கூடிய அளவில் இருந்தது. அந்த மாவட்டங்களில் இந்த ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் தான் விடுபட்டு போன தேர்வுகளை எழுத போகிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் ரிவிஷன் டெஸ்ட் கண்டிப்பாக பொங்கலுக்கு அப்புறம் தான் நடக்கும். சரி, இந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது பப்ளிக் எக்ஸாமுக்கான மாடல் எக்ஸாமாக நம்ம எடுத்துக்கணும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, ஹாஃப் இயர்லிக்கு என்னென்ன பாடமெல்லாம் நல்லா 100% தரோ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதை நீங்கள் அடுத்த ரிவிஷன் பண்ணுறதுக்கு வச்சுக்கிங்க. இப்போ நீங்கள் படிக்க வேண்டியது ஹாஃப் இயர்லியில் எதெல்லாம் மிஸ் பண்ணீங்க, பப்ளிக் எக்ஸாமுக்கு எதெல்லாம் கவர் பண்ண நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஃபஸ்ட் ரிவிஷனுக்கு கட்டாயம் படிச்சிருங்க. கட்டாயம் படிக்க வேண்டியது எது அப்படின்னா, ஹாஃப் இயர்லியில் மிஸ் பண்ணினது, ஆனால் கண்டிப்பாக நான் இதை படித்தே ஆகணும், இந்த லெசன்ஸ் எல்லாம் முக்கியம் அப்படின்னு இருக்கக்கூடிய லெசன்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடணும். சென்டம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ரிவிஷனுக்கு 50%, செகண்ட் ரிவிஷனுக்கு 50% படிக்கணும். பட் பொதுவாக எல்லாருமே சென்டத்தை எய்ம் பண்ணியிருந்தாலும் கூட சில பேர்த்துக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ஸை மட்டும் படிக்கலான்னு ஐடியா இருக்கும். இப்போது என்ஜினியரிங் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் படித்தா போதுமானது. இப்போ அக்ரிகல்ச்சர் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இதில் வரக்கூடிய மதிப்பெண்கள் அவங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், டெக்னாலஜி கோர்ஸ் போகிறவங்களுக்கு, வெட்னரியாக இருந்ததுன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இப்படி எனக்கு அந்த கட் ஆஃப் மார்க் மட்டும் போதுமானதாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க லாங்குவேஜுக்கு ஜஸ்ட்டு ஒரு நல்ல மார்க் எடுக்கிற அளவுக்கு மட்டும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு மேஜர் டைமை நீங்கள் எதுக்கு அலாட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட மேஜர் சப்ஜெக்ட்ஸுக்கு அலாட் பண்ணணும். என்ஜினியரிங்கா, மெடிக்கலா, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். சில பேர்த்துக்கு நீட் மட்டும்தான் எய்மாக இருக்கும். அவங்க அதுக்கான இதில் போதுமான அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு நீட்டுக்கும் டைம் அலாட் பண்ணி படிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பாங்க. ஸோ ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு சேலஞ்சிங்கான டெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன் தான் உங்களுடைய மதிப்பெண்களை அதிகமாக்கும். நீட் தான் முடிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு இந்த மார்க் ஒரு பெரிய விஷயமாக இருக்க போகிறதில்ல. ஆனால் நீட் டிலமாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன படிக்க போகிறீங்க, என்ஜினியரிங்கா, மெடிக்கலா, வெட்னரியா, அக்ரியா, இந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கணும். அதே ஆர்ட்ஸ் குரூப்பாக இருந்தது தான் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கணும். ஸோ அதில் நீங்கள் லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அல்லது மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டில் எவ்வளவு தரவாக ரிவிஷன் பண்ணியிருக்கோம், இன்னும் பண்ண வேண்டியது என்ன இருக்குது, கட்டாயம் நம்ம எதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிருக்கிறோமோ அதில் முடிக்காத எது இருக்குது, அதுக்கு
ஃபஸ்ட் ரிவிஷனில் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்படி ரிவிஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டா செகண்ட் ரிவிஷனில் நீங்கள் ஏற்கனவே நல்லா படிச்சிருந்ததை ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு இப்போ 2வது டைம் படித்ததை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் தரவு பண்ணிக்கலாம். படிக்கும்போது உங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்னா அந்த போர்ஷனை வந்து அப்படியே ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கங்க. இந்த ஏரியா எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்கள் இப்போ ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே ஃப்ரெண்டுக்கிட்ட போய் டவுட் கேட்டு அவங்களோட டைமையும் உங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஒரு பிரேக் டைமில் உங்களோட டீச்சர்கிட்ட வந்து அது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். எனக்கு இது சந்தேகம் இருக்குது சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ அதன் மூலிமா உங்களோட டைமை சேவ் பண்ண முடியும். அடுத்தடுத்த இதுக்கு படிச்சுக்கிட்டே போக முடியும். ஸோ டவுட் கடைசி நேரத்தில் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பக்கம் அந்த டாபிக் எல்லாத்தையும் ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கும்போது நோட் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கணும். டயக்ராமெல்லாம் வரும்போது இமீடியட்டாக பார்த்துட்டு நீங்கள் அதை உடனடியாக வரைஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் வரும்போது இமீடியட்டாக நீங்கள் எழுதி பார்த்துடணும். சம்ஸ் எல்லாம் வந்து அதனோட மாடல் சம்ஸ் பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலலாம் சம்ஸ் கண்டிப்பாக இருக்குது. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்பவே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபார்முலாஸ்லேருந்து எல்லாமே. என்ஜினியரிங் போகிறவங்களுக்கு வந்து மேத்ஸில் இருக்கக்கூடிய அந்த 100 மார்க் முக்கியம். வெட்னரி போகிறவங்களுக்கு வந்து பயாலஜியில் இருக்கக்கூடிய அந்த 100 மார்க்கும் அப்படியே முக்கியம். 100 மார்க் அப்படியே எடுத்துக்குவாங்க. வெட்னரி போகிறீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 50 100 மார்க் 200 மார்க் எடுத்துக்குவாங்க. என்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் மேத்ஸில் 100 மார்க்கு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 50 100 மார்க் 200 மார்க் கட் ஆஃப்க்கு எடுத்துக்குவாங்க. அப்படிங்கிறனால நீங்கள் மேத்ஸும் பயாலஜியும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். நீங்கள் என்ன ஃபீல்டுக்கு போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. அதே போல் தான் ஆர்ட்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போகிற டிகிரியை பொறுத்து. லாங்குவேஜ் போகிறீங்க அப்படின்னா தமிழுக்கு போகிறீங்கன்னா தமிழோட மார்க் ஹெவியாக இருக்கணும். இங்கிலீஷ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, பிஏ இங்கிலீஷ்னால் அந்த மார்க் அதிகமாக இருக்கணும். அல்லது வேற ஒரு கோர்ஸ் போக போகிறீங்க அப்படின்னா அந்த 4 சப்ஜெக்டோட மார்க் வந்து நிறைய இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல காலேஜில் இடம் கிடைக்கும். அதனால் நீங்கள் என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத அட்லீஸ்ட் இது வரைக்கும் டிசைட் பண்ணாமல் இருந்தால் இப்போ வச்சு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படிக்க ஆரம்பிங்க. அப்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா வந்து கிடச்சிரும். ஓகே, இதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நீங்கள் ஸ்கூலில் ஒரு எக்ஸாம் எழுதுகிறீங்க. அது இல்லாமல் நீங்களே இண்டிவிஜுவலாக கூட கொஷின் பேப்பர்ஸ் வந்து நிறையா இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. நம்மளோட சேனல்லையும் கொஷின் பேப்பர்ஸ் வந்து நிறையா நம்ம உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் வந்து நம்ம தொகுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 10த்துக்கும் சரி 12த்துக்கும் சரி அதை நீங்கள் பண்ணலாம். 10th ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டல் நல்லா ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து 11th 12th படிக்கும்போது ரொம்பவே அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப் படிக்கிறீங்க அல்லது சயின்ஸ் குரூப் படிக்கிறீங்க, அதில் உங்களோட மார்க் நல்லா இருக்கும்போது அங்கே உங்களுக்கான கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகி 12th நல்ல மார்க் எடுக்கலாம், நல்ல காலேஜ் போகலாம், நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால் கிட்டத்தட்ட இதே ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் அப்படின்னு சொல்லி 5 சப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 12th மாதிரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்னு இல்லாமல் 5க்குமே கொடுக்கணும். டோட்டல் மார்க் வந்து நீங்கள் எய்ம் பண்ணணும். எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும். 12th பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்கோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்கன்னா தான் உங்களால் மார்க் வந்து ஆவரேஜ் பண்ண முடியும். மிக முக்கியமாக என்ஜினியரிங் அல்லது மெடிக்கல் ஃபீல்டு போகக்கூடியவங்க அதுக்கான சப்ஜெக்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதில் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது சம்மந்தமான வீடியோஸ் வந்து நம்ம தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுக்க போகிறோம். அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.